எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் கல்ராணி. வயசு 34 ஆகுது. சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும் அதே நேரம் ஒரு நல்ல வசதியும் கொண்டு இருக்கிற ஒரு பெண் தேடுறீங்க அப்படின்னா இந்த வரணும் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மாதிரி சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா, ஜாதியும் பார்த்தீங்கன்னா விசகர்மான்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா விருச்சகம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாகம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சதாக சொல்லியிருக்காங்கம்மா. படித்து முடிச்சுட்டு இப்போ இவங்க சொந்தமாக ஒரு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அதாவது பால் சம்பந்தமான தயிர், மோர், வெண்ணெய், நெய் அப்படின்னு வேல்யூ ஆட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இவங்க ஒரு பால் பண்ணையிலேருந்து மொத்தமாக பால் கொள்முதல் பண்ணி இப்படி வேல்யூ ஆட் பண்ணி செஞ்சு ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க பிஸ்னஸ் எல்லாம் போய்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பிராய்லர் சிக்கன் ஃபார்ம் வச்சு நடத்துகிறாங்களாம்மா. அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா. வீட்டில் வேலை முடிச்சுட்டு அப்பப்போ சிக்கன் ஃபார்முக்கு பார்த்துக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அதை பார்த்துக்க 2 பேர் வேலைக்கு இருக்காங்களாம். அதுலேருந்து வர முட்டைகளை இவங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கூட சேர்த்து சேல் பண்ணுறாங்களாமா. இவங்களுக்கு கூட போகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவர் வேலை சம்மந்தமாக வேறு ஸ்டேட் போய் செட்டில் ஆகிட்டாங்களா. அவருக்கும் மேரேஜ் ஆகிருந்துச்சு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. இவங்களை முதல் திருமணம் லவ் பண்ணி தான் வீட்டில் பேரண்ட்ஸ் எதிர்த்து பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமா. அவர் கல்யாணம் சில வருஷத்தில் அவர் பிளட் கேன்சர்னால தவறிட்டாங்களா. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் வாழ்ந்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்த கம்பெனி தான் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்களாமா. இவங்க ஹஸ்பண்ட் மூலமாக இவங்களுக்கு வீடு, லேண்டு, பேங்க் பேலன்ஸ் வந்திருக்கு. இப்போ இவங்க தான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்பொருத்தனை ஒரு நல்ல கேரக்டர் ஆகணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பாதுகாப்புக்கும் இவங்க சொத்துக்களை பராமரிக்கும் தான் இப்போ துணை தேடுறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணு நல்லபடியாக பார்த்துன்னு விரும்புகிறாங்க. தனியாக வேலைக்கு எதுவும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க. கடைசி ஒரு உண்மையை கூட வந்து பார்த்துன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குணமும் நல்ல வசதி சேர்ந்துருக்கிற பெண் வேணும், மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு 10 கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.